திருத்தமிழ் வாழ்க. சிலர் என்னிடம் கேட்குறாங்க, இறைவன் தானாக உருவாக முடியும்னா இயற்கை ஏன் தானாக உருவாகிருக்க முடியாது, அப்போ இயற்கையை தான் எல்லாம் அப்படின்னு அவங்க சொல்ல வர்ற சாரணம்னா இறைவன் கிடையாது இயற்கை தான் அப்படின்னு சில பேர் என்கிட்ட கேட்குறாங்க. அப்போ எல்லோருக்குமான அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா இதை பற்றி அவங்க சொல்கிறாங்க, உனக்கான பதில் உங்ககிட்ட இருக்குது, நீ பிறந்திருக்க, நீ உணர்ற, நீ சாவ போகிற, இது உனக்கு எல்லாம் தெரியுது. நீ செத்ததுக்கப்புறம் ஒருவேளை நீ எதுவுமே இல்லை, மண்ணோட மண்ணு போயிட்ட அப்படின்னா நீ தப்பிச்சுக்கிட்ட. சில பேர் தற்கொலை பண்ணுவாங்க, நினைக்கிறாங்க இந்த உலகம் கொடுமையானது, நான் தற்கொலை பண்ணிட்டா எதுவுமே இல்லாமல் போயிடுன்னு. அவங்க படுற வேதனை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்க சாக மாட்டாங்க, உயிரும் அறிவும் சாகாது. அப்போனா நம்ம மாட்டிக்கிட்டோம், வந்துட்டோம், இனி ஒன்றும் பண்ண முடியாது, மாட்டிக்கிட்டோம், கிட்டத்தட்ட ஃபில்டர் ஆகிறோம். தப்பிச்சா சொர்க்கம், தப்பிக்கலைன்னா மறுபடி ஃபில்டரில் ரீசைக்கிள் ஆக வேண்டியது தான். அப்போ உங்களுக்கான பதில் உங்கள் அம்மா அப்பா, உங்கள் அம்மா அப்பாவுக்கு அம்மா அப்பா அப்படியே போயிட்டே இருக்குந்தா கடைசியில் ஒரு ஆண் பெண் உயிர் நிற்கும், எங்கேயோ போய் நிற்கும் ஒரு இடத்துல. அப்போ அங்கே நிற்கிறதுக்கு அப்புறம் அவங்க தான் சொல்கிறாங்க இறைவன் அப்படின்னு, என்னை படைத்தது இறைவன். அப்போ அவங்க பேச்சு நம்ம கேட்கணும், அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்தோம், நம்ம மன்னிப்பு கேட்கணும். அப்போ இருந்தாலும் இது பதில் கிடையாது. அப்போ இதுக்கு என்ன பதில்னா, அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே நான் வீடியோவில் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஆக்சுவலி இது என்னென்னா, நான் பேசுகிறது அவங்கள்ட்ட உணர்வு மொழி, நான் உணரக்கூடிய, அதாவது ஒருத்தவங்க முன்னாடி உட்காந்துட்டு காதால் கேட்டுக்கிட்டு அதை மனசில் சிந்திச்சு பேசினா அது வேறு மாதிரி இருக்கும். நம்ம ஒரு செகண்டில் உணர்கிற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சொல்கிறாங்களா அவங்க போடுறாங்க, அந்த விஷயத்தை போடும்பொழுது அதை நான் அப்படி தான் ஃபீல் பண்ண வேண்டியிருக்கு. அவங்க ஒரு வானவர் மாதிரி நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி. ஆனால் அதை நான் உங்களுக்கு உணர்த்துறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா அதுக்கு நீங்கள் ரெடி ஆகலை. அதனால தான் இது இவ்வளோ பிரச்சனையான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இறைவன் எப்படின்னா அவனுக்குள்ள ஒரு விஷயம் உருவாச்சு இல்லை, அவன் இறைவன் ஒரு விஷயம் இவங்கள தான் அப்பா அம்மாவை தான் படைத்தான். ஆனால் அவனுக்குள்ள உருவான ஒரு விஷயம், அதை நீங்கள் சைத்தான்னு சொல்கிறீங்கல்ல, இந்த உலகத்தில் சைத்தான்னு சொல்கிறது வச்சுங்க. ஆனால் நான் சைத்தான்னு சொல்ல மாட்டேன், இருந்தாலும் உங்களுக்கு புரியறதுக்காக தான் அந்த வார்த்தை சொல்கிறேன். அந்த ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப கன்ஃபியூஸான விஷயம். அதாவது நல்லா புரிஞ்சுங்க, இறைவனுக்குள் தம்மில் உருவான ஒரு விஷயம் இருக்குது, அதை அடக்கிறதுக்கு இறைவன் தம்மிலிருந்து உருவாக்குன ஒரு விஷயம் இருக்குது, உருவாக்குன. அதாவது இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறதுனா, இயற்கை உங்களுக்கு ஒரு விஷயம் யோசிக்க வைக்கிது. இயற்கை நடக்குது, மழை பெய்யுது, ஆமாம் மழை பெய்யுது, இயற்கை அதை நம்மளுக்கு காட்டுது. ஆனால் உங்களுக்குள்ளே ஒன்று உருவாகுது, இது எப்படி பெய்யுது, அப்போ இது உங்களுக்குள்ளே எப்படி, ஏன்? இப்போ புரிஞ்சிட்டிங்களா? இந்த மாதிரி அப்போ அந்த இறைவனுக்குள்ளே தமிழ் ஒன்று உருவாகுதுன்னா, இறைவன் ஒரு இயற்கைக்குள்ளே இறைவனுக்குள்ளே ஒன்று உருவாகுது. அது இறைவன் நினைக்கிறேன், இறைவன் சாந்தி நிலையில் அமைதியாக தன்னை மனசை வச்சுருக்கிறான். ஏன்னா நம்மளுக்கு காலம் இருக்குது ஒரு விஷயம் செய்கிறதுக்கு, இந்த விஷயத்துக்கு இவ்வளோ டைம் எடுக்கும்னு. இறைவனுக்கு காலம் கிடையாது. இறைவன் நினைக்கிற நேரத்தில் நடந்து முடிஞ்சிடும், நினைக்கிற அடுத்த செகண்ட் கூடவே நடந்துடும். அதனால் அவன் நினைக்கிறதே ஒரு திடீர்னு ஒரு விஷயம் நினச்சிட்டு அது முடிஞ்சிடும். கோவத்தில் இந்த உலகம் அழிஞ்சு நினச்சா அழிஞ்சு முடிஞ்சிடும். அப்புறம் என்ன ஃபாய்தா இருக்குது? உலகம் உருவாகணுன்னா அப்படி உருவாக முடியாது. அப்புறமா அதுக்கு திரும்ப காலநிலை. அப்போ நம்ம இருக்கிற இந்த நேரம் அழியக்கூடாதுன்னு நம்ம அப்பா அம்மா முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நான் இதுக்கு விளக்கம் சொல்லிடுறேன். இப்போ இதை இன்னும் புரிஞ்சிக்கிறதுக்கு இருக்குன்னா எப்படின்னா, நீங்கள் ஒரு பேனா எடுத்துகிட்டு ஒன்று போடுங்க, இப்படி போடுங்க, போட்டுக்கிட்டே இருங்க. ஆனால் நீங்கள் இது 1 தடவை நீங்கள் எண்ண முடியாது, ஏன்னா வேகமாக செய்கிறீங்க. முள்ள 1 2ன்னா அப்படி எண்ணலாம், இப்படி செஞ்சால் உங்களால் எண்ண முடியாது. அப்புறமா உங்களுக்கு அது எத்தனை 1 போட்டுட்டதுக்கப்புறமா நான் யார்கிட்ட போய் கேட்டீங்க இது என்னான்னு கேட்டால் 1 தான் சொல்லுவாங்க. இல்லை இதில் எத்தனை 1 இருக்குன்னு சொல்ல முடியாது, உங்களாலேயும் முடியாது. அப்போ இறைவனுக்குள்ளேன்னு ஒரு இது அது உள்ளுக்குள்ளே அவன் அடக்கிட்டு இருக்கான். அது ஏதோ ஒரு இயற்கை அங்கே நடந்துட்டு இருக்குது. அதோட வெளிப்பாடை உருவானது தான் அந்த இன்னொரு அறிவை இறைவன் உருவாக்குனது இன்னொன்று. அது ஒரு அப்பா அம்மா, நீங்கள் சொல்லக்கூட சைத்தான். இப்போ நான் அதுக்கு எந்த பேரும் வைக்கல, இருந்தாலும் அவங்க மனசில் வச்சுட்டு தான் நான் என் பேரே தமிழ், அவங்க தமிழையும் எடுத்துக்கிட்டு அந்த இன்னொரு சக்தியை சார்னு வச்சுக்கிட்டு அது தமிழ் சார்னு என் பேரை நான் வித்தியாசமாக வச்சுருக்கேன். அப்போ இந்த ஒரு விஷயங்கள் தான். அப்போ இறைவன் என்பவன் ஒரு இதுக்குள்ள, அதாவது ஒரு கருப்புக்குள்ளே கருப்பு மேலே அது ஒன்றா இருக்கிறான்.
அது எப்படி இருந்தாலும் நீங்கள் வித்தியாசம் எடுக்க முடியாது. ஒரு ஒளிக்குள்ளே வரும்போது எல்லாம் இது தெரிகிற மாதிரி, எல்லாமே தெரிகிற மாதிரி, அது டக்குன்னு ஒரு இருட்டாச்சுன்னா எல்லாமே அடங்கிடும் அதுக்குள்ளே. அந்த மாதிரி இறைவனுடைய இது இருக்குது. அதனால் இறைவன் எப்படின்னா நம்ம அதை யோசிக்கக்கூடாது. ஆனால் நம்ம அப்பா அம்மா என்ன சொன்னாங்க? மன்னிப்பு கேட்க சொல்லி. நம்ம மன்னிப்பு கேட்டால் தப்பிக்கலாம். அந்த மனநிலைக்கு வந்தால் மட்டும்தான் நம்ம மன்னிக்கப்படுவோம். அதை புரிஞ்சுங்க.